ஹாய் ஹலோ ஜெம் சினிமாஸ்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான கதை நாயகன் எபிசோடில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்குனருமான திரைப்பட இயக்குனர், ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர்னே சொல்லலாம். அதிகமும் பேசப்படாத ஒரு இயக்குனர்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் மகிழ் திருமேனி. இவர் 9 அக்டோபர் 1978 கோயம்புத்தூர்ன்ற ஊரில் பிறந்தார். வாங்க போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மரியாதையை சொல்லிக் கொடுத்த ஊர் தான் கோயம்புத்தூர். ஸோ அப்படிப்பட்ட ஊரில் தான் நம்ம மகிழ் திருமேனி அவர் பிறந்திருக்காரு. ஸோ இவரோட வயசு கிட்டத்தட்ட 44 வயசு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்ல, இவரோட திரைப்படத்தோட பயணத்தை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ இவர் தமிழ் சினிமாவில் நிறைய பேசப்படாத ஒரு இயக்குனர் லிஸ்ட்ல இவரு இருந்தாரு. கடந்த எபிசோட்ல நம்ம மித்ரன் அவரை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இவரும் அந்த ஒரு லிஸ்ட்ல கண்டிப்பா வந்திருக்காரு. ஸோ இவரோட திரைப்பட பயணத்துல இவர் இயக்கிய படங்கள்லாம் கிட்டத்தட்ட எவ்வளவு படம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 படம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தார் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை கண்டிப்பா பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் கண்டிப்பா நம்ம ஒரு இயக்குனர்னா கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் யார்கிட்ட ஒர்க் பண்ண கரெக்டா இருக்குன்னு யோசிக்கிற நேரத்தில் நம்ம டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் மட்டும் இல்ல, டி ராஜேந்தர் வாசுவை இவர் கஸ்தூரி ராஜா கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இவர் திரைப்படத்தில் ஒரு பெரிய இயக்குனராக மாறணும், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராக மாறணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசைப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ராஜா கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. கஸ்தூரி ராஜா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம இவரை யார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இவர் தன்னோட மகனான செல்வராகவன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இவர் செல்வராகவன் மட்டும் இல்லை, செல்வராகவன் கௌதம் வாசுதேவன் மேனன் கிட்டேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவளோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ண மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துள்ளுவதோ இளமை 2002 ரிலீஸ் ஆன இந்த படத்தை தான் ஃபர்ஸ்ட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தமிழ் சினிமாவில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 5 மூவிஸ் பண்ணியிருக்காரு. இவரோட டெபியூ மூவிஸ் நம்ம எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி இவர் தமிழ் சினிமாவில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கான்றது உண்மையில ஒரு பெரிய விஷயமா, ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ இவரோட டெபியூ மூவி அஸ் அ டேரக்டராக ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ண மூவி என்ன படம் பார்த்தீங்கன்னா முன்தினம் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு 2010 அப்படி ஒரு படத்தை இயக்குனாரு. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு காமெடி லவ் ஜானலை ரொம்பவே பயங்கரமாக ஃபன்னாக எடுத்து வச்சிருந்தாரு. அந்த படமும் கிட்டத்தட்ட பெருசாக பேசப்படாட்டாலும் உண்மையில அந்த படம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் பற்றியில் நிறைய விஷயம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 தடையற தாக்கா அப்படின்ற ஒரு படத்தை அருண் விஜய் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட மூவி லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னா 5 படம் பண்ணியிருக்காரு. 5 படத்தில் 2 படம் அருண் விஜய் வச்சு பண்ணியிருக்கான்றது உண்மையிலே பேசப்படுற விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2014 மேகாமன் அப்படின்ற ஒரு படத்தை ஆர்யா வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல மூவியா இருந்திருக்கு ஆர்யாவுக்கும். 2014 அப்புறம் எங்கடா மனுஷன் ஆளே காணும் அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் 2010 ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்திருந்தாரு. தடம் அப்படின்ற ஒரு படத்தை 2019 ரிலீஸ் பண்ணாரு. டேரக்டரா ஒரு பயங்கரமான படம். இன்னும் வரைக்கும் தடம் படம் பேசிட்டு இருக்க ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம மகிழ் திருமேனி தான். ஸோ அந்த படத்தில் நம்ம அருண் விஜய் அவர்கள் ஒரு டபுள் ஆக்ஷனா பண்ணியிருப்பாரு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அருண் விஜய் வச்சு 2 படம் பண்ணாரு. ஒன்று தடையற தாக்க, இன்னொரு நான் சொல்றேன் தடம். ஸோ இந்த படத்தில் தடம் படத்தில் அருண் விஜய் 2 கேரக்டர் பண்ணியிருக்காரு. உண்மையில அந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு தம்பி ஒரு சப்போர்ட்டாக ஒருத்தன் இருக்கா, அதே மாதிரி ஆப்போசிட் அகேன்ஸ்டாக இன்னொரு தம்பி இருக்கிறா அப்படின்ற மாதிரி 2 கேரக்டர் அற்புதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண படமாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக அந்த படத்தோட ட்விஸ்ட் உண்மையில ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் 2019 தடம்ன்ற ஒரு படத்தை பண்ணாரு. ஸோ 2020, 2021, 2022 இந்த 3 வருஷம் திருப்பி எங்கடா போனாலும் யோசிச்சிருந்த நேரத்தில் 2022 நம்ம உதயநிதி ஸ்டாலின் வச்சு கழக தலைவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கழக தலைவன்றது ஒரு படத்தை நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்துருப்போம். டில் இப்போ இருக்க மக்கள் கண்டிப்பா எல்லாரும் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் நம்ம உதயநிதி உண்மையிலே ஒரு பயங்கரமான டிஃப்ரெண்டான ஜேர்னலில் கிரைமாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு காரணமாக இருந்தவர் மகிழ் திருமேனி அவர்கள் தான். ஸோ கழக தலைவன் படத்தில் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி திரைப்படமாக இருக்கிறதுக்கு காரணமாக மகிழ் திருமேனி இருந்துட்டு இருக்காரு. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவரோட டெபியூ ஆக்டிங் மூவி எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டர் கேரக்டரில் ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் இந்த படத்தில் டெடி படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மகிழ் திருமேனி அவர்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் இன்னும் வரைக்கும் அதிகமாக பேசப்படாத இயக்குனர் லிஸ்ட்டில் நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் இருக்காரு. அண்ட் சமீப காலத்தில் இப்போ பேசப்படுறதுக்கு நிறைய காரணமாக இருக்குது. நம்ம அதுக்கு அஜித் சாராக இருக்கட்டும், ஸோ அதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவருக்கு என்னென்ன கிரெடிட்ஸ் தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்ரஞ்சவருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எந்த ஒரு கிரெடிட்ஸும் நம்ம மகிழ் திருமேனிக்கு கிடைச்சது கிடையாது. இதுதான் ரொம்பவும் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இவரோட மூவி கேட்டகரி லிஸ்ட்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்காங்க. 5 படத்தில் 4 படமே
வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரியான மூவியாக தான் இருக்குது. அண்ட் படம் ஃபுல்லாமே பயங்கர ட்விஸ்டான படம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. மகிழ் திருமேனி இவர் ஒரு தமிழ் இயக்குனர், தமிழ் சினிமா இயக்குனர்னு சொல்லலாம். ரொம்பவும் பேர் போன இயக்குனராக வந்து இருந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அருண் விஜய் பண்ண 2 படம் ஹிட் கொடுக்கிறது முக்கிய காரணமா வந்து நம்ம மகிழ் திருமணி அவர்கள் தான் இருந்திருக்காரு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய்.